ஹே காய்ஸ் ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் சிந்தம டேஸ். ஸோ என்னடா இது புதுசாக ஏதோ ஒரு சேனல் வந்து நமக்கு காமிக்குது, ஏதோ புதுசாக ஒரு முகம் நமக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் நம்ம வந்து புதுசாக ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஸோ நான் வந்து உலகிட்டு இருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கிறதுனால என்ன பேசணும் சத்தியமாக எனக்கு தெரியல. பட் எதுக்காக நான் இப்போ இந்த வீடியோ எடுக்க நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. எப்படின்னா இப்போ நம்ம வந்து நான் நைன்த்து டென்த்து படித்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2016, 17 இருக்கும் அந்த டைமில். அப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப் ரொம்ப ட்ரெண்ட் கிடையாது. இந்த ஷார்ட்ஸு, டிக்டாக் சாரி இந்த இன்ஸ்டால வீடியோஸ் போடுறது அதெல்லாம் வந்து ட்ரெண்ட் கிடையாது. யூடியூப் அப்ப இருந்துச்சு. ரொம்ப காலமா யூடியூப் இருக்கு. ஆனா, இப்ப போடுற மாரி அப்ப நெறைய சேனல்ஸ் கிடையாது. இப்போ இந்த மானிட்டைசேஷன் அதெல்லாம் அப்ப இருந்துச்சு. ரொம்ப கம்மியான பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, யாரா கேட்டாலும் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அதுக்கு நானும் ஸ்டார்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. யார பார்த்தாலும் மாரி. ஸோ, அப்போ வந்து ரொம்ப கம்மியான பேர் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல இருந்து அப்ப நான் சொன்னேன் 16 தமிழ் இருக்கும். அப்புறம் 9த் படிச்சுட்டு இருக்கேன். நவ் மேரிட். ஸோ அந்த டைம்ல இருந்தே பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து தீபஸ்ரீ அதாவது அவங்க தமிழ் பியூட்டி புக்ஸ் மேபி கொஞ்சம் நெறைய பேர் தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் பேருக்கு நெறைய பேர் தெரிஞ்சே இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு நான் அவங்களுடைய சேனல்ஸ் வந்து ரெகுலரா பார்த்துட்டு இருந்தேன். அவங்க வந்து இந்த பியூட்டி பிக்ஸ் இந்த காஸ்மெட்டிக்ஸ் லைக் இந்த என்ன சொல்றது? இந்த மேக்கப் அந்த எனக்கு அது அது பத்தி ஐடியா கிடையாது. பட் நான் வீடியோஸ் பார்ப்பேன். அவங்க அந்த வீடியோஸ் நான் போடுவாங்க. எப்படி பண்றாங்கன்னு அது பிடிக்கும். அதெல்லாம் பார்ப்பேன். அப்போ எனக்கு நான் என்ன பண்ணேன், அவங்க வந்து ரோல் மாடலாவே வச்சுட்டு காலங்கள்லாம் உண்டு. நான் அந்த 12த் ஸ்கிராப் புக்லாம் கூட எழுதியிருக்கேன். எனக்கு அதோட சிரிப்பு வரும். ஸ்கிராப் புக்லாம் கூட ஏதோ ஞாபகம் இருக்கு எனக்கு. எய்ம் வந்து யூடியூபர் ஆகணும், ரோல் மாடல் தி பெஸ்ட் யூடியூபர் அப்படிலாம் எழுதி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாரி காலங்கள்லாம் உண்டு. ஸோ ஆசை இருந்துச்சு. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 9த், 10த், 11த், 12த் லீவ். நான் 12த் முடிச்சுட்டு லீவு. அந்த காலேஜ்க்கும் 12த்துக்கும் நடுவுல இந்த கேப் இருக்கு இல்லைங்களா? அந்த லீவ்ல வந்து கொரோனா டைம். ஓகே எல்லாருமே அப்பதான் வந்து யூடியூப் சேனல் எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அந்த கொரோனா டைம்ல தான். ஸோ அப்போ வந்து நானுமே ஸ்டார்ட் பண்ணி டிஎன் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அதுல வந்து இந்த எஜுகேஷன் அப்டேட்ஸ்லாம் டெய்லி குடுத்துட்டு இருந்தேன். இந்த நர்சிங்க்கு அப்ளை பண்றது, இல்ல இதுக்கு இது எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன அப்டேட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுல போய் குடுத்துட்டு இருந்தேன். ஸோ அது வந்து தொடர்ந்து 6 மந்த் கன்டினியூவா பண்ணேன். அதாவது டெய்லி வீடியோஸ் போடணுமான்னு தெரியல. பட் த்ரைஸ்லயாவது போட்டுருப்போம். ஏன்னா அது கண்டிப்பா போட்டுட்டு இருந்தேன். 1000 அதாவது 1500 சாரி 1050 அது போல சப்ஸ்கிரைபர் வந்து அதுல வந்தாங்க. எனக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுமே ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நான் வந்து அப்ப 12த் படிச்சிருந்தேன். நம்மளும் வீடியோ போட்டு நமக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பி இருக்கும். எல்லார்ட்ட எங்க அப்பாட்ட, எங்க அத்தைகிட்ட, அம்மாகிட்டலாம் சொல்லி அது வந்து இன்ஸ்டால கூட நான் போட்டேன். ஸ்டோரியா இன்ஸ்டா ஸ்டோரிலாம் போட்டேன். பட் நான் எந்த நேரத்துல போடணும்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த யூடியூப் சேனல்லயே விட்டுட்டேன். விட்டேன் மீன்ஸ் தொடர்ந்து கன்டினியூவா வீடியோ போடுறது கிடையாது. எதுவுமே பண்ணதில்ல. நமக்கு வந்து ஒரு மைண்ட் இருக்கணும்ல. நம்ம ஒரு எடிட் பண்ணணும், வீடியோ உட்காந்து எடிட் பண்ணணும், போடணும், வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், பேக்ல. அது எதுவுமே எனக்கு இல்ல. அதுக்கப்புறம் காலேஜ் ஜாயின் பண்ணேன். அப்படியே படிச்சேன். அப்படியே அந்த டாபிக் அந்த யூடியூப் அப்படின்ற டாபிக்கே டோட்டலா விட்டேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 6 மந்த்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மேரேஜ் மேரேஜ் ஆகி இப்ப ஷிஃப்ட் ஆயிட்டேன். ஸோ இப்போ அந்த ஆசை இருந்துச்சு இல்லைங்களா? அது வந்து மனசுக்குள்ளேயே தான் இன்னமும் இருக்கு. ஸ்டார்ட் பண்ணணும் யார பார்த்தாலும் ச்சே நம்மளும் போல நம்ம நினைச்ச மாதிரி நம்ம ஆசைப்பட்ட டைம்ல ஸ்டார்ட் பண்ணி மேபி இப்போ கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் ஒரு சேனல் வந்து ரெகுலரா ரன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு உட்காந்துருந்தேன். சரி இதுக்கு மேலே நம்ம நினைச்சிட்டு உட்காந்துட்டு வேணா நம்ம வந்து சரி லேட்டானாலும் பரவாயில்ல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐ கேன் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சரி இன்னைக்கு எப்படி இருந்தாலும் நம்ம வந்து வீடியோ இன்னைக்கு வந்து எடுக்கிறோம், போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி கரெக்ட்டா இன்னைக்கு வந்து என்ன ஆகஸ்ட் 27 ஆமா 27 அன்னைக்கு நான் வந்து மதியம் உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். சரி இன்னைக்கு நம்ம வந்து போட்டே தீரணும்னு சொல்லிட்டு. ஸோ விநாயகர் சதுர்த்திக்கு வந்து வீட்ல சாமியெல்லாம் படைச்சுட்டு பொங்கல், கொழுக்கட்டை, சுண்டல் எல்லாமே சாப்பிட்டு ஜஸ்ட் இப்பதான் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து சரி நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இதுக்காக சம்மந்தமே இல்லாம இந்த நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா கெரியர் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 12த் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆயிட்டு ஒர்க் ரொம்ப நாள் நல்லா தான் 6 வருஷம் ஒர்க் பண்ணேன். அது 6 டூ 7 மாசம் டீச்சரா ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆயிட்டு, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வீட்ல இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மாசம் ஒரு டீனேஜ்ல ஒர்க் பண்ணேன். அது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. சரி என்னடா இது நமக்குன்னு ஒரு பேக்ரவுண்டே இல்லாம இருக்கே! என்னடா பண்ண போறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து அதாவது இந்த யூடியூப் மாதிரியே எனக்கு வந்து ஒரு சைடுல நம்ம நெறைய ஆசைங்க இருக்கும். அது பண்ணணும், இது பண்ணணும், இது பண்ணணும்னாலும் ஒண்ணுமே பண்ண மாட்டோம். அதேபோல யூடியூப் ஆசை ஒண்ணு. இன்னொன்னு வந்து எனக்கு வந்து அட்வொகேட் ஆகணும், லாயர் படிக்கணும் அப்டின்ட்டு ஆசை இருந்துச்சு. என் வீட்லயுமே என் அப்பாக்குலாம் கூட அதான் ஆசை. அப்பா வந்து நான் வந்து ஒரு லாயர் ஆகணும் அப்டின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நம்ம வந்து நமக்கு ஒண்ணும் லேட் ஆகல. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து அப்ளிகேஷன் போடலாம். அது ஒண்ணும் தப்பு கிடையாது. நம்ம வந்து போட்டு அட்மிஷன் கிடைச்சுன்னா நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வீட்லலாம் டிஸ்கஸ் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு அப்ளிகேஷன் போட்டாச்சு.
ஸோ ஃபைனலி எஸ் நான் வந்துட்டு இப்போ கவர்மெண்ட் கிளாஸ் வச்சு சீட் கிடைச்சிருக்கு. ஸோ அதை வந்து அப்படியே நம்ம கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் உங்ககிட்ட சொல்லலாம் சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் மை அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து செம்ம ஹாப்பியா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலேஜ் படிக்கும்போது எப்படா காலேஜ் வந்து முடியும்? எப்படா இந்த மூஞ்சிலாம் பார்க்காம ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் சொல்றேன். மூஞ்சிலாம் பார்க்காம கவலைகள் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. சில ஃப்ரெண்ட்ஸ் அப்ப எனக்கு முன்னாடி விட்டுட்டு ஆகும் இல்லையா அந்த காலேஜ்ல. ஸோ அது போல எப்படா இதெல்லாம் பார்க்காம எப்படி நம்ம வந்து வெளில போய் ஒர்க் பண்ணணும், ஜாலியா இருக்கணும், ஃப்ரீடமா இருக்கணும்னு நினைச்சு காலம் போயிட்டு, மேரேஜ்க்கு அப்புறம் எனக்கு நான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா சொல்றேன் செம்ம ஹாப்பி ஆயிட்டேன். ஏன்னா, படிப்போட இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம ஒரு ஃபேமிலிக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நெறைய புரியும். வந்து பிஃபோர் மேரேஜ்க்கும் ஆஃப்டர் மேரேஜ்க்கும் நெறைய வித்தியாசங்கள் இருக்குன்னு எனக்கு வந்து அப்பதான் புரியுது. எனக்கு இல்ல மோஸ்ட்லி எல்லாருக்கும் அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு முன்னாடி நம்ம என்ன நினைச்சிருப்போம், நல்லாருக்கும் கல்யாணம், வாழ்க்கை அப்படின்ட்டு. வாழ்க்கை நல்லாருக்கும். ஆனா நம்ம நெறைய அதாவது லேர்ன் பண்ணிப்போம். நெறைய லெசன் கத்துப்போம், லேர்ன் பண்ணிப்போம். ஏன்னா இது இப்படிலாம் இருக்குமான்ற அளவுக்குலாம் கூட வரும். கரெக்ட்டா அதாவது சொந்தக்காரங்க அப்படி இப்படி பின்னாடி பேசுறது அப்படி இப்படின்ட்டு. ஸோ அதெல்லாமே அந்த ஸ்டேஜ்ல இருந்து இப்ப நம்ம மறுபடியும் வந்து படிக்கலாம், படிக்க போறோம் அப்படின்றது வந்து எனக்கு பெரிய விஷயமா தான் தோணுது. ஸோ எல்லாருமே இது முடியுமானா எனக்கு தெரியல. இல்ல நெறைய பேர் மேரேஜ் ஆகி படிக்கிறாங்க. ஆனா நெறைய தான் எல்லாமே மறுபடியும் படிக்கிறாங்களான்னா எனக்கு தெரியாது. ஸோ இப்போ வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. ஃபேமிலி ரன் பண்ணணும். நெறையா இருக்குது. ஆ சுத்தி எல்லாரும் பேசுவாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் நம்ம கூட இருக்காங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ண முடியும்? அது போலதான். என் ஹஸ்பண்ட் எனக்கு சப்போர்ட் ஆனதுனால நான் வந்து இப்ப NLB படிக்க போறேன். எஸ் என்ன வந்து ரொம்ப ஹாப்பியா வந்து நான் சொல்லணும்னா, நான் வந்து NLB படிக்க போறேன். ஸோ அந்த அலாட்மெண்ட் கார்டு தான் இது. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்துட்டு உனக்கு படிக்கிறதுக்கு தோணுதா நீ படி நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியலி வி ஆர் நாட் ஸ்டேபிள் ஓகேங்களா? ஸோ ஃபினான்ஷியலா ஸ்டேபிளா இல்லாத டைம்லயும் அதாவது 2 பேருமே ஒர்க் போயி ஏர்ன் பண்ண மட்டும் தான் சமாளிக்க முடியும்ன்ற காலத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்காக ஒரு பெர்சன் வந்து சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு இருக்கும்போது, நமக்கும் அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்காக எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நான் மறுபடியும் படிக்க போறேன். ஸோ அந்த விஷயத்த வந்து உங்ககிட்ட சொல்லணும். இப்பதான் யூடியூப் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஓகே நம்ம அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாச்சும் ஸ்டார்ட் பண்ணி இத வந்து ஒர்க் பண்ணுவோம். இத வந்து வளர்த்துப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேல நம்ம அதாவது நம்ம சேனல் அதாவது மை நேம் இஸ் செந்தமிழ் செல்வி. ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவா வந்து வீடியோஸ் வரும், அப்டேட்ஸ் வரும். நான் வந்து டெய்லி போடுறது கூட வீக்லி த்ரைஸ் வீக்லி ட்வைஸ் தான் போட வந்து ட்ரை பண்ணுவேன் சரிங்களா? ஸோ ஸ்டே டியூன்ட். இதுக்கப்புறம் நம்ம சேனல்ல வந்து வீடியோ தான் நான் வந்து அப்லோட் பண்ண போறேன். ஸோ எனக்குமே நெறைய ஒரு எக்ஸைட்மெண்ட் நெறைய இருக்கு. இப்போ வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறேன். அதாவது இப்போ எது எடுத்துட்டு இருக்கேன் நானு. ஸ்டார்ட் பண்ண போறேன். NLB படிக்க போறேன். இதுக்கப்புறம் நெறைய நம்ம வந்து பார்க்க போறோம். சத்தியமா சொல்றேன் எனக்கு வந்து காலேஜுக்கு நம்ம அப்படி படிக்க போறது வந்து ரொம்ப 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 ஹாப்பியான ஒரு விஷயம். நேத்து நான் ஒரு கடைக்கு ஒண்ணு போனேன். கீழ ஸ்நாக்ஸ் எடுக்கிறதுக்கு ஷாப் போனேன் கீழ. ஸோ அங்க வந்து அந்த ஸ்டேஷனரி புக்ஸ் எல்லாமே அடுக்கி வச்சிருந்தாங்க. அந்த புக்ஸ் எல்லாமே நான் வந்து என்ன அறியாம எனக்கு ஒரு ஹாப்பினஸ். அந்த புக்ஸ பார்த்த பிறகு எனக்கு மறுபடியும் காலேஜ் போறேன். மறுபடியும் பேக்லாம் தூக்கிட்டு பென்ஸ்லாம் வச்சுட்டு மறுபடியும் நான் காலேஜ் போறேன். வந்து நான் காலேஜ் முடிச்சு 1 1/2 இயர்ஸ் தான் ஆகுது. 2 இயர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 1 1/2 இயர்ஸ், 2 1/2 இயர்ஸ், 3 இயர்ஸ் ஆகுது. ஸோ அந்த 3 இயர்ஸ் நடுவுல நான் வந்து அந்த படிப்ப ரொம்ப 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 மிஸ் பண்ணேன். அது வந்து எனக்கு எப்ப புரிஞ்சுதுன்னா, எனக்கு இந்த NLB வந்து கிடைச்சு நான் மறுபடியும் காலேஜ் போய் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்து பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ எஸ் LLB நம்ம படிக்க போறோம். அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே வரப்போகுது. டெய்லி நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ண போறோம். ஸோ கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. டாடா பாய்.